ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹேர் மாஸ்க். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதும் ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஃப்ரீஸியாக ஆகிடும் அவங்களோட ஹேர். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கண்டிஷ்னரில் இருக்க ஹார்ஷான கெமிக்கல்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே தான் இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக, நல்லா கிளாஸியாக இருக்கும். அது என்ன ஹேர் மாஸ்க், அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது எக்கு. இந்த மாதிரி ஒரு எக் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக தயிர். அண்ட் ஃபைனலாக ஆலிவ் ஆயில். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் வச்சு இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த எக் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எக் நல்லா பீட் பண்ணிட்டு இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு போட்டு காட்டுறேன். போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க பெனிஃபிட் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எக் சேர்த்துருக்கோம். எக்கு வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எக்கில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம ரூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நம்மளோட ஹேரை. அந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். தயிரில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ரூட்டுக்குள்ளே இறங்கி pH லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேரை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆலிவ் ஆயில் சேர்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, நல்லா ஷைனிங்காக இருக்கும். கமெண்ட்டில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எங்களோட ஹேர் வந்துட்டு நல்லா சிக்கு இல்லாமல் டேங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹேர் இந்த மாதிரி பிரிச்சுடுங்க. இந்த மாதிரி ரூட் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம இது ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறது இல்லாமல் ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் ஹேர். இதில் எக் சேர்த்துருக்கிறதுனால எங்கே எக்கோட ஸ்மெல் வருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இதில் எக்கோட ஸ்மெல்ல சுத்தமாக வராது. ஏன்னா இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தயிரோட ஸ்மெல் தான் வருது. எனக்கு கூட எக் ஸ்மெல்லே சுத்தமாக வரல. இது நம்ம ரூட்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ரூட்டெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜும் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அதாவது ரூட்டில் இருந்துட்டு நல்லா இந்த எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கூட இல்லாமல் உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஷைனியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க போதும். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணணும். அப்படி இன்கேஸ் நீங்கள் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், எங்களால் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 1 தடவையாவது இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக, நல்லா ஸ்மூத்தாக, நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது டேண்ட்ரஃப்க்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலான ரிசல்ட் தான் கொடுக்கும். இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு